எங்களுக்கு பீடிக்கே வழி இல்ல குரு. பிச்சை எடுக்கிறோம். பிச்சை எடுக்கணும்னு ஆயிடுச்சுல. அப்படியே ஒரு குவார்டர் கட்டிங் சேர்த்து எடுக்க வேண்டியதானே. ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT Holidays தான். South India's #1 travel brand. Merry Christmas and a Happy New Year. The Chennai Silks, let the celebrations begin. அதிமுகவுடைய பொதுக்குழு செயற்குழு நடந்து முடிஞ்சு அது ஒரு கலாட்டாவா தான் இருக்கும். என்ன ஒரு கலாட்டாவும் நடக்கலையே. நடக்காது. 20 பேர் இருக்க போறான், 30 பேர் தாவ போறான். ராத்திரியில ஒண்ணு, காலையில ஒண்ணு, பகல்லையே குடிப்பான். CV சண்முகம் அவர் அப்படியே பாராட்டி பேசி போயிட்டார். பாரதிய ஜனதாவோட கூட்டணி இருக்கும், இருந்திருந்தா ஜெயிச்சிருக்கலாம். 15-20 இடத்துல நாசம் பண்ணிட்டார் பழனிசாமின்னு சொன்ன வேலுமணி அவர் பாராட்டிட்டு எல்லாரும் பாராட்டுறாங்க அப்படின்னா அப்ப எடப்பாடி பழனிசாமி தலைமையில அதிமுக சுபிக்ஷமா இருக்குன்னு தான் அர்த்தம். சுபிக்ஷமா இல்ல. நீங்க எல்லா பேட்டிலும் நீங்க ட்ரை பண்ணி பாத்துட்டீங்க, எதுவுமே நடக்கல. நீங்க வழக்கம் போல அவங்களை விமர்சிச்சுட்டு இதெல்லாம் ஒரு பொதுக்குழுவா, இதெல்லாம் ஒரு பொதுக்குழுவா இப்படியே பேசியே ஒரு காலத்தை கடத்திடலாம். ஒரு கட்சி அடியால் இருக்கு சகஜம் தானே சார். தேர்தலில் தோல்வினா அடுத்த தேர்தலில் வெற்றி பெற 10 முறை தோல்விங்க. இப்ப சட்டமன்றத்துல பூரா ஆட்சி போச்சு, அதிகாரம் முறை. ஓபிஎஸும் கூட இருந்தாருன்னா அந்த கணக்கு சேர்த்து தப்பு இல்ல. ஓபிஎஸ் பண்ண தப்பு தானே. இவ்வளவோ ஒரு தூக்கி மேல நிறுத்திட்டு ஓபிஎஸ் தானே. அரசியல் அப்படியே திரும்பி இந்த அளவுக்கு ஏடிஎம்கே சரிபா போனதுக்கு சசிகலா காரணம். நீங்க எந்த தேர்தலில் எப்ப ஜெயிக்க போறீங்க? வந்துச்சு உங்களுக்கு ஆப்படிக்கிறதுக்கு ஈரோடு எலெக்ஷன். வாங்க, ஜெயலலிதா மட்டுமே வெற்றி பெற்று அதிமுக திரும்ப எவால்வாய் வரலையே. ஓரமா கை கட்டிட்டு இருந்தால் நேரம் பார்த்து மாறுறாரு. எப்படி நீங்க அம்மாவோட கம்பேர் பண்றீங்க? அம்மா தோத்தாங்க ஜெயிச்சாங்கன்னு. தாவேக்காவே விஜயே உங்களை ஒத்துக்கல. ஆமா இல்லன்னு யாரோடையும் தான் கூட்டணி இல்லைன்னு சொன்னாரு. தேர்தல் நேரத்தில் முடிவெடுக்கப்படும் சொல்லிருந்தா மரியாதை காப்பாற்றப்பட்டிருக்கும். சார் தோத்து போறவங்க பின்னாடி யார் சார் வருவா? தேமுதிகவினுடைய விஜயகாந்த் என்ற கேப்டனுடைய சன்னு அந்த கட்சி அவ்வளவு பக்கமா போய் ஜெயிக்கிற வாய்ப்பை நடுவுச்சு இல்ல. ஒரு இடம் சொல்லுங்க. 20% வாக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு விழுந்திருக்கு சார். எடப்பாடி பழனிசாமி தலைமையில தான் 20% வாக்கு வாங்கியிருக்காங்க. 40% இருந்த கட்சி சார் நாசமா போச்சு. 20% வந்திருக்கு. அதிமுக உறுப்பினர்கள் கிட்டத்தட்ட 2 கோடி பேர் என்ற எங்க காணாம போச்சு அவங்களாம். ஒண்ணு அது ஃப்ராடா இருக்கும், இல்ல இது ஃப்ராடா இருக்கும். நகராட்சி 0 சுபீட்சம், மாநகராட்சி 0 சுபீட்சம், பேரூராட்சி 0 சுபீட்சம், நாடாளுமன்றம் 0 சுபீட்சம், சட்டமன்றம் ஆட்சி இழந்தோம் சுபீட்சம். இப்ப நிரூபிக்க சொல்லுங்க. 2026 விஜய் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. 20% எங்கிட்ட இருக்கிறது 10% காண போயிடும். நடக்குதா இல்லையாப்பா? நீ நான் உங்களுக்கு சொல்றேன், ரெட்டலையில இனிமேல் கிடைக்காது பழனிசாமி. நடக்கவே நடக்காது. ஐ நோ த டெக்னிக்கல் பாயிண்ட்ஸ். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு அதிமுகவின் ஒருங்கிணைப்பு குழுவில் இருக்கக்கூடிய திரு புகழேந்தி இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் கௌதம், உங்களுக்கு வணக்கம். பார்க்கின்ற நேயர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றி. அதிமுகவுடைய பொதுக்குழு செயற்குழு நடந்து முடிஞ்சு பாத்தீங்களா? ஏதாவது மிஸ் பண்ணீங்களா? ஏதாவது நம்ம போக முடியலையே அப்படின்னு ஏதாவது? ஒரே கலாட்டாவா இருக்குல்ல. உங்க சேனல் பேர் கலாட்டா தானே. அது ஒரு கலாட்டாவா தான் இருக்கும். என்ன ஒரு கலாட்டாவும் நடக்கலையே. நடக்காது. நான் 1 மாதத்துக்கு முன்னாடியே எல்லா டிபேட்லேயும் டிவி சேனலுக்கெல்லாம் இந்த யூடியூப்லாம் சொல்லிட்டேன். இந்த வேலையற்ற வீணர்களின் தேவையற்ற வார்த்தைகளை நீயும் கேட்டு நம்பி விடாதேன்னு ஒரு பாட்டு வரும். அது மாதிரி ஒரு 4 பேர் உட்காந்துக்கிறது, 2 பேர் உட்காந்துக்கிறது. பாருங்கள், அந்த பொதுக்குள்ள கலாட் ஆக போகுது, நடக்க போகுது. 20 பேர் இருக்க போகிறான், 30 பேர் தாவ போகிறான், குடிச்சிட்டு வர போகிறான், பாட்டில் அடிக்க போகிறான், எல்லாம் பேசுகிறாங்க. நான் ஒருத்தன் தான் இல்லை, எதுவுமே நடக்காது. எனக்கு போன கொத்தடிமைகள் சார், கொத்தடிமைகள், பாண்டட் லேபர்ஸ்ன்னு பேர் அவங்களுக்கு. அம்மா பொதுக்குழு நடத்துகிறப்போ மேலே உட்காந்துக்கும். திடீர்னு என்ன பண்ணும், மாவட்ட செயலாளர் மயிலாடுதுறை அப்படின்னா திருவாரூர்னா, இங்கே வாங்க கஜேந்திரன் மேலே வாங்க அப்படின்னு கூப்பிடும். இந்த பக்கம் ஆனந்த் மேலே வாங்கன்னு கூப்பிடும். அவங்களே கூப்பிடுவோம் மைக் பிடிச்சி. ஆச்சரியமாக இருக்கும் நமக்கு. கூப்பிட்டு பேசுங்க அப்படின்னு. அவங்க பேசி முடிச்சோன்னு என்ன பண்ணோம், இவங்க மாவட்டத்தில் யார் ஒன்றிய செயலாளர், அவருக்கு ஆகாதவர் யாருன்னு கேட்கும். பக்கத்தில் கூப்பிட்டு அவங்கள சொல்லுவாங்க, அந்த ஒன்றிய செயலாளர் இதுக்கு பதில் சொல்லுங்கள் வாங்க, கட்சி ரொம்ப சிறப்பாக இருக்குங்கிறார் மாவட்டத்தில்னு கேட்கும். பிடிபிடின்னு பிடிச்சி விடுவார் மாவட்ட செயலாளர். அந்த மாதிரி பிரச்சனையே இல்லைன்ற, சப்போஸ் அப்படி ஒரு நிகழ்வு நடக்கலனா பிரச்சனையே இல்லைன்னு இல்லை, உங்க பிரச்சனை இல்லைன்னு அர்த்தம். பிரச்சனை மூடப்பட்டது. அங்கே வந்து யாரும் பேசக்கூடாதுன்னு உத்தரவிடப்பட்டது. தலைமை எல்லாருமே பேசி கேளுங்க என்ன பேசுகிறாங்க. உங்களுக்கு வேணுங்கிற 4 பேரை கூப்பிட்டு சொல்லிட்டீங்க. நான் இப்படி சொல்கிறேன். மாண்புமிகு ஐயா புரட்சி தலைவருடைய வாரிசு எங்கள் அண்ணன் பொன்னையன் சொல்கிற மாதிரி பெர்னாண்ட் ஷா, லெனின் போன்ற மாபெரும் தலைவர்கள், அலெக்சாண்டர் உருவத்திலே பார்க்கின்ற எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உத்தரவுப்படி இங்கே வந்திருக்கின்ற பொதுக்குழுக்கு வந்திருக்கின்ற யாராக இருந்தாலும் தங்களது கருத்துக்களை வந்து சொல்லலாம், கையை தூக்கலாம். எந்த கட்சி பிரச்சனையாக இருந்தாலும் சொல்ல வேண்டும்.
கட்சி ஏன் தோத்தது என்பதை நீங்கள் சொல்ல வேண்டும், விளக்க வேண்டும். ஐயா பொறுமையாக கேட்பதற்கு தயாராக இருக்கிறார். 2 நாள் நடந்தாலும் பொதுக்குழு பரவாயில்லை சொன்னாங்களா? ராத்திரியில் 1, காலையில் 1, பகல்லையே குடிப்பான். இது ஸ்டேட்மெண்ட் எந்த இல்லை, அண்ணன் பொன்னையனது CV சண்முகம் அவர் அப்படியே பாராட்டி பேசி போயிட்டார். பாரதிய ஜனதாவோட கூட்டணி இருக்கும், இருந்திருந்தா ஜெயிச்சிருக்கலாம் 15-20 இடத்துல, நாசம் பண்ணிட்டார் பழனிசாமின்னு சொன்ன வேலுமணி அவர் பாராட்டிட்டு போயிட்டார். அப்ப என்ன எல்லாரும் பாராட்டுறாங்க அப்படின்னா, அப்ப எடப்பாடி பழனிசாமி தலைமையில அதிமுக சுபிக்ஷமா இருக்குன்னு தான் அர்த்தம். சுபிக்ஷமா இல்ல, கங்கை காவேரி போல இருக்கு, வற்றாத ஜீவநிதியா இருக்கு, அதெல்லாம் மாற்றுக்கிறதே கிடையாது. நீங்க சொல்றதுதான் கரெக்டு. அப்புறம் தோக்குது. பொதுக்குழுல கூப்பிட்டு மட்டனு சிக்கனு வச்சு அங்கே வந்து எல்லாத்துக்கும் அதை காமிச்சு, நான் எலெக்ஷன் கமிஷன் இன்றைக்கி லெட்டர் வந்திருக்கு, 24ஆம் தேதி போகிறேன் எலெக்ஷன் கமிஷனுக்கு. நாங்கள்லாம் போகிறோம் அந்த எலெக்ஷன் கமிஷனுக்கு. அங்கே பெண்ட் எடுக்கிறேன், ஏகப்பட்ட ரெப்ரசன்டேஷன் பெண்டிங் பிஃபோர் த கோர்ட்டு. இல்லை சார், நீங்கள் எலெக்ஷன் இல்லை தேர்தல் ஆணையத்திலிருந்து நீதிமன்றம் வரைக்கும் நீங்கள் எல்லா பேட்டிலும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டீங்க, எதுவுமே நடக்கல. இவங்க எடப்பாடி பழனிசாமி தலைமையில அதிமுக அவங்க பொதுக்குழு, செயற்குழு, தேர்தல்னு அடுத்தடுத்து அவங்க வேலையில சுபிக்ஷமா இருக்காங்க. நீங்க வழக்கம் போல அவங்களை விமர்சிச்சுட்டு இதெல்லாம் ஒரு பொதுக்குழுவா, இதெல்லாம் ஒரு பொதுக்குழுவா, இப்படியே பேசியே ஒரு காலத்தை கடத்திடலாம். ஒரு அரசியல் கட்சி எதை நோக்கி போகணும் சொல்லு? ரைட்டு, சுபீட்சமா இருக்கு, செயற்குழு இருக்கு, பொதுக்குழு இருக்கு, சின்ன இருக்கு, கட்சி இருக்கு, ஒரு கட்சி அடியாள் இருக்கு, சகஜம் தானே சார். இல்ல தேர்தலில் தோல்வினா அடுத்த தேர்தலில் வெற்றி பெற 10 முறை தோல்விங்க. நாடாளுமன்றத்தில் 0 ஆகி போச்சு, ரெப்ரசன்டேஷனே கிடையாது. தேனியில் ஒருத்தர் ஜெயிச்சது, இப்ப சட்டமன்றத்தில் பூராவும் ஆட்சி போச்சு, அதிகாரம் போச்சு. ஓபிஎஸும் கூட இருந்தாருன்னா அந்த கணக்கு தப்பு இல்ல. ஓபிஎஸ் பண்ண தப்பு தானே இவ்வளவோ? ஒரு தூக்கி மேல நிறுத்தினது ஓபிஎஸ் தானே. இந்த தப்பை ஓபிஎஸ் பண்ணிடக்கூடாது. முதலமைச்சரா அங்கீகாரம் பண்ணி அறிவிச்சது இந்த ஒருங்கிணைப்பாளர். அங்க டெல்லியில் ஆர்டர் வாங்குறோம், நேராக போய் சுயேட்சையா நின்றது இந்த ஓபிஎஸ் தான். அங்க ஒரு 10 பேரை நிக்க வச்சு A ஃபார்ம் B ஃபார்ம்ல சைன் பண்ணியிருந்தா இந்த ஆள் என்ன இருக்கும், ரெட்டையில கதி என்ன ஆகும்? அவர் தாங்க காரணம். வளர்ந்து இந்த அளவுக்கு ஏமாத்துறதுக்கு எடப்பாடி பழனிசாமி இவர் தான் காரணம். அரசியல் அப்படியே திரும்பி இந்த அளவுக்கு ஏடிஎம்கே சரிவா போனதுக்கு சசிகலா காரணம். சின்னம்மா அம்பையர் கை தூக்குற மாதிரி இவர் விரல தூக்காமல் இருந்தால் இந்த பிரச்சனையே வந்திருக்காது. இவராவது ரிசைன் பண்ணாமல், ரிசைன் பண்ண முடியாது போங்கடா வேலையை பார்த்துட்டுன்னு ஓபிஎஸ் ஒரு முடிவு எடுத்திருந்தா இந்த விவகாரம் வந்தே இருக்காது. எல்லாரும் சேர்ந்துட்டாங்க சார். இன்னைக்கு யாரும் முன் வர மாட்டேன்றாங்க சார். நீங்கள் எந்த தேர்தலில் எப்போ ஜெயிக்க போகிறீங்க? வந்துச்சு உங்களுக்கு ஆப்படிக்கிறது. ஈரோடு எலெக்ஷன் அண்ணன் இறந்துட்டார், இளங்கோவன் டால் லீடர். வந்துருச்சே, வாங்க. இப்போ என்ன பண்ண போகிறீங்க? 6000 ஓட்டு தான் வித்தியாசம் நாடாளுமன்றத்தில், 10,000 ஓட்டு தான் வித்தியாசம் என் பேர் இந்த புகழேந்தி விக்கிரவாண்டியில் நிற்கிறப்போ. அந்த தேர்தலையே புறக்கணிச்சிட்டார் இவர் பயந்துக்கிட்டு. ஏன்னா இடைத்தேர்தலில் ஆளுங்கட்சி வந்து உங்களுக்கு சுபீட்சம். யாரு கௌதம் சொன்னதுன்னா சுபீட்சம். செயற்குழு, பொதுக்குழு, ரெட்டைலை, கட்சி, தொண்டர்கள், முன்னாள் அமைச்சர்கள், நிர்வாகிகள் சுபீட்சமா இருக்கு. அப்புறம் ஏன் தேர்தலில் இருந்து பின்னாடி ஓடுற? ஏன் தோக்குற? மக்கள் மன்றத்தில் எடுபடலையே. மக்கள் மன்றத்திலேயே வாக்கு வங்கி வெற்றி பெறுவதற்காக உருவாக்கப்பட்ட இயக்கம் சார். தோத்ததே கிடையாது புரட்சி தலைவர் எம்ஜிஆர். அவரை பார்த்து யாராவது கேட்டிருக்கானா நீங்க ஏன் ஜெயிச்சுக்கிட்டே இருக்கீங்கன்னு சொல்லி? சார் ஜெயலலிதாவும் தோத்துருக்காங்கல்ல சார். அப்புறம் என்ன சார், அவங்க தோல்வி அடைஞ்சாங்க, அதுக்கப்புறம் வெற்றி பெறாங்க. ஜெயலலிதா மட்டுமே வெற்றி பெற்று அதிமுகவும் தோத்து அப்புறம் திரும்ப எவால்வ் ஆகி வரலையா? புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அதிமுக புதுசா இல்ல, புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவி அம்மான்ற என்ன அம்மான்ற கடைசி சிண்டு விரல்ல ஒட்டிருக்கு பாருங்க தூசு, அதுக்கு சமமான ஆட்களான்னு பார்த்து சொல்லுங்க. நீங்க எனக்கு தெரிஞ்சுக்கிறேன். நான் முதல்ல என்னுடைய சீனியாரிட்டி அனுபவமும் கிடையாது எடப்பாடி பழனிசாமிக்கு. ஓரமாக கை கட்டிட்டு இருந்தால் நேரம் பார்த்து மாறுறாரு. எப்படி நீங்கள் அம்மாவோட கம்பேர் பண்ணுறீங்க? அம்மா தோத்தாங்க ஜெயிச்சாங்கன்னு சார். 4 சீட்டு தான். எப்போ? 96ல் 91ல் ஆட்சிக்கு வந்தாங்க. 4 சீட்டு. மறுபடியும் என்னாச்சு? டிஎம்கே கதி திருப்பி அடிச்சாங்க. 40 சீட் திருப்பி அடிப்பாரு சார். அதான் இந்த சிவி சண்முகம் பேசுறாரு. அதிமுக எஃகு கோட்டையா வந்திருக்கு, அதிமுக வலுவா இருக்கு. 26 தேர்தல்ல திமுக 200 இடம் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா அது எப்படி எடப்பாடி முறியடிக்க போறாருன்னு பாருங்கன்னு அவ்வளவு சூளுரை இருக்கிறாரு. அவங்களுக்கு அவ்வளவு கான்பிடென்டா தானே இருக்காங்க. எந்த கட்சிக்கு? சிவி சண்முகம் எந்த கட்சியில இருக்காரு? அதிமுக தானே இருக்காரு. அவரை கேட்டீங்கன்னா மாற்றி சொன்னாலும் சொல்லுவார். நிதானமா இல்லாத தானே. அதனால நீங்க அதை சொல்லாதீங்க 200 சீட்டு வந்துருன்னு. எந்த கட்சிக்கு?
ஏங்க நேத்தி தோக்கப்பட்ட தாவேக்காவே விஜயே உங்களை ஒத்துக்கலையா? ஆமாம் இல்லைன்ட்டாரு. புசி ஆனந்த அவர் பேர் என்னமா யாரோடையும் தான் கூட்டணி இல்லைன்னு சொன்னாரு. தேர்தல் நேரத்தில் முடிவெடுக்கப்படும் சொல்லியிருந்தா மரியாதை காப்பாற்றப்பட்டிருக்கோம். இந்த மாதிரி செய்திகள்லாம் கொடுக்காதீங்க சார். தோத்து போறவங்க பின்னாடி யார் சார் வருவா சொல்லுங்க? தோத்துக்கிட்டே இருக்கவங்க பின்னாடி யார் வருவா சொல்லுங்க? ஒரு இடத்துல இப்போ நியாயமா பேசணும். விக்கிரவாண்டியில் ஒரு கேண்டிடேட்டை போட்டார். ஒரு ஒரு நெக் டு நெக்கில் தோத்துட்டார். ஏசி சண்முகம் வேலூரில் நின்னாங்க. 3 தொகுதி அவர் ரீடிங் எடுத்தார். 3 தொகுதி போன எலெக்ஷன் சொல்கிறேன், நாடாளுமன்றம் 3 தொகுதி துரைமுருகன் சன் அவர் எடுத்தார். ஆனால் கொஞ்சம் தான் டிஃபரன்ஸ் ஓட்டில் போச்சு. அது மாதிரி தான் சொல்லுங்கள். ஏங்க தேமுதிகவினுடைய விஜயகாந்த் என்ற கேப்டனுடைய சன்னு விஜய் பிரபாகரன் 5000 ஓட்டு குறையுது, 10000 ஓட்டு அதிகமாகுது, 10000 ஓட்டு குறையுது, இப்படி இழுமறிப்பில் போய் கடைசியில் ஜெயிச்சிட்டார்ல அவர். அவங்க ஆப்போனன்ட் ஜெயிச்சிட்டாங்க, கொஞ்சம் ஓட்டில் தான் தோத்தார். எனக்கு ஐயோ பாவம் ஜெயிச்சது நல்லா இருக்குமே அப்படின்னு நான் ரொம்ப வேதனைப்பட்டது உண்டு. அந்த வெற்றியை நான் எதிர்பார்த்ததும் உண்டு. அந்த கட்சி அவ்வளோ பக்கமாக போய் ஜெயிக்கிற வாய்ப்பை நடுவுச்சு இல்லை. ஒரு இடம் சொல்லுங்களேன் ஏடிஎம்கேல. இல்லை இவ்வளவு நீங்க சொல்ற மாதிரி இவ்வளவு நெருக்கடிகள் இருந்தாலும், இவ்வளவு அதிமுக நிறைய இடங்களில் டெபாசிட் இழந்தது, நிறைய இடங்கள்ல வாக்கு சதவீதம் டிஃபரன்ஸ் அதிகமா இருக்குன்னு சொன்னா கூட 20% வாக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு விழுந்திருக்கு சார். எடப்பாடி பழனிசாமி தலைமையில தான் 20% வாக்கு வாங்கியிருக்காங்க. இப்ப 20% 25ஆகவோ 28ஆகவோ 30ஆகவோ அவரால் மாற்ற முடியாதுன்னு எப்படி நீங்க அவ்வளவு உறுதியா எப்படி சொல்றீங்க? ஏன்னா கட்சி இப்ப அவர்கிட்ட இருக்கு, முழுமையா அவர்கிட்ட இருக்கு. ஆமா ஆமா பூரா இருக்கு. சுபிச்சமா 20 22 22 23 23 25 40% இருந்த கட்சி சார் 20% வந்திருக்கு. 20 சீட்ல நின்று போன நாடாளுமன்றத்தில் தேனியில் ரவீந்திரநாத் ஜெயிச்சப்போ 20 இடத்துல நின்று 19% வாங்கியிருக்காரு. இப்போ 34% வாங்கியிருக்காரு. 34 இடத்துல நின்று 20% வாங்குறாரு. அதுதான் கணக்கு தெரியாமல் 1% ஜாஸ்தி 1% ஜாஸ்திங்குது. 34%ல நீங்கள் 34% வாங்கியிருக்கணும். அந்த கணக்குக்கு எங்கே போச்சு ஓட்டு? 88 லட்சம் தானே வந்திருக்கு. அதிமுக உறுப்பினர்கள் கிட்டத்தட்ட 2 கோடி பேருன்ற எங்கே காணாமல் போச்சு அவங்களாம்? ஒன்று அது ஃப்ராடாக இருக்கணும், இல்லை இது ஃப்ராடாக இருக்கணும். அப்போ இந்த சரிவை எப்படி சரி பண்ணுறது நீங்களா சொல்லுங்கள். சுபீட்சம் அப்படிங்கிறீங்களா கௌதம்? இந்த சுபீட்சத்தில் எப்படி இந்த 20% வரும் அதிமுகன்னு சொல்லிக் கொடுங்க, நான் தெரிஞ்சுக்கிறேன். ஏன்னா இப்போ வந்து தப்பாக இருக்கலாம். ஏன்னா அவர் இப்போ முழுக்க கட்சி அவர் கண்ட்ரோலில் வச்சிருக்காரு. பொதுக்குழு வந்து அவர்கிட்ட இருக்கு, இரட்டை இலை அவர்கிட்ட இருக்கு. அதுக்கப்புறம் வந்து இப்போ அவர் திமுக கூட்டணி வந்து உடையும், நம்ம ஒரு வலுவான கூட்டணி அமைக்க போறோம். நான் வந்து முன்னாடி தேர்தலில் சொல்லி இது பண்ணாதீங்க, இந்த தேர்தலையும் சொல்றேன், திரும்பவும் வலுவான கூட்டணி வந்து அதிமுக அமைக்கும், மெகா கூட்டணி அமைக்கும், நமக்கு வெற்றி உறுதி அப்படின்னு அவருக்கு ஒரு பிளான் இருக்கு. எப்படி கூட்டணியை வந்து அமைக்கணும், எப்படி திமுக கூட்டணியை உடைக்கணும்னு ஒரு சின்ன ஒரு வியூகம் வகுக்கிறாரு. அந்த கதையை நோக்கி போறாரு. அப்போ அவருக்கு வெற்றி கிடைக்கும். யார் கூட்டணி யார் இருக்காங்க அது தேர்தல் அப்போ தெரியும். டிராபிக் ராமசாமி இவரோடு இருந்தால் கூட ஒத்துக்க மாட்டாரு பழனிசாமி கூட்டணிக்கு. யார் வரன்றா கூட்டணிக்கு? கௌதம் ஒரு நல்ல ஜேர்னலிஸ்ட். நீங்க ஏன் இப்படி இது மாதிரி? அது தேர்தல் சமயத்துல தானே தெரியும். என்ன யார் வருவாங்க? இப்ப யார் வந்தாங்க? தேமுதிக விட்டு யார் வந்தாங்க? அவங்களும் ஒரு ராஜ்யசபா சீட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. வரட்டும், கொடுத்த பின்னாடி பாருங்க, வெயிட் பண்ணுங்க. சரி, தேர்தல் சமயத்துல திமுக கூட்டணியிலிருந்து சில கட்சிகளை கூட அதிமுக வராது கொள்கை பிடிப்போடு இருக்காங்க சார். பாரதிய ஜனதான்ற கட்சி இந்திய நாட்டுக்கு வேணான்னு சொல்ற கட்சிகள் தான் அங்க இருக்கு. அதிமுக தான் வேணான்னு சொல்லுது. அதிமுக வருது, காங்கிரஸ் வேணான்னு சொல்லுது, திமுக இருக்கு. திரும்ப வேணான்னு சொல்றாரு, விட்டு வரவே மாட்டேங்கிறாரு. இவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் கம்யூனிஸ்டுக்கு விட்டு வரவே வராது. இதெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்புகளே இல்லை. முஸ்லீம் லீக் வராது, கொங்கு நாடு கட்சி வராது. சொல்லுங்க, எல்லா கட்சிகளும் நீங்க எப்படி எடுத்து பார்த்தாலும் வைகோ அண்ணா ஒரு வர எடப்பாடி பழனிசாமிக்கு தெரியாது. அவர் இந்த கணக்கை ஏன் அப்படி திரும்ப அதை தொடர்ச்சியா முன் வச்சுட்டே இருக்காரு? எப்படி தொண்டர்களை உற்சாகப்படுத்துறதுன்ற அந்த பாயிண்ட்டுக்குள்ள நான் போல. அப்ப அவருக்கு வேற ஏதோ ஒரு திட்டம் இருக்கிறதுனால தானே அவர் திரும்ப அந்த கூட்டணி மெகா கூட்டணி அதை திரும்ப அதை காய்டேஜ் பண்ணிக்கிட்டே இருக்காரு. இல்ல ஜோசிகாரன் என்ன பண்ணுவான்? காசு வாங்கிப்பான். நீங்க போனீங்கன்னு என்ன சொல்லுவான்? நீங்க மேல வந்துடுவீங்க சார், இந்த ஜாதகப்படி இந்த நட்சத்திரப்படி நீங்கள் எங்கேயோ இருக்க வேண்டிய ஆள், நீங்கள் அடுத்த தேர்தலில் முதலமைச்சர் ஆயிடுவீங்கன்னு சொல்லுவான். அவன் உங்களை பார்த்தோன்னே போயிடுவீங்க, நீங்கள் ஒரு வாங்காது, நீ வரவே மாட்டேன், ஜெயிக்கவே மாட்டேன்னு சொல்லுவானா? வாங்கின காசுக்கு மாறிடிக்கணும். அவனை காப்பாற்றிக்கணும் சார். புலி வருதுன்னு அந்த போர்வையை போத்திக்கிட்டு ஏமாத்துறதுக்கு, ஊரை ஏமாத்துறதுக்கு என்ன பண்ணுறது? இதை தான் பண்ணி தலைவரும் அம்மா உருவாக்கின இயக்கத்தை இதுக்கு பயன்படுத்துகிறார் பழனிசாமி. ஸோ ஆக்கப்பூர்வமான பணிகள்னால் உன்னுடைய குடும்பத்திலே பிரிஞ்சிருக்கவங்களை ஒன்றும் சேர்க்க யோகியது இல்லை உனக்கு. அவங்களே ஏற்றுக்க மாட்டேன்ற நீ. யார் குடும்பம்?
அதிமுக ஒரு குடும்பமாக வச்சுக்கோங்க. இல்ல யார் குடும்பத்துல இருந்து அவங்களாம் இப்ப அதை கன்சிடரே பண்றது இல்லையா? அப்பெல்லாம் பிரிஞ்சு போன யாரு பிரிஞ்சு போனான்னு கேக்குறாங்க அவங்க. ஓபிஎஸ் யாரு? ஓபிஎஸ் பொதுக்குழு பத்தி கேட்டா ஓபிஎஸ் கோயிலுக்குள்ள நான் அரசியல் பேச மாட்டேன்னு சொல்லிட்டு அவரே அதை பத்தி கமெண்ட் பண்ணா கோயில் உள்ள போய் நின்றுட்டு கருவறைகிட்ட போய் நீங்க கட்சியை பத்தி கேட்டீங்கன்னு என்ன சொல்லுவார் அவரு? கோயில் வர வேணாங்க அரசியல் சொல்றது பண்பாடு. சொல்லுங்க, நியாயமா? நான் சார் இளங்கோவன் ஒரு டால் லீடர், தந்தை பெரியாருடைய பேரன். ஈவிகே சுலோச்சனா சம்பத் எங்கள் கட்சியினுடைய அமைப்பு செயலாளர். அவங்களுடைய இறப்புக்கு அம்மா ஓடி வந்தாங்க. எவ்வளோ காலம் கூட இருந்து உழைச்சிருக்காங்கன்னா ஈவிகே சுலோச்சனா சம்பத் கட்சி பிரிஞ்சதுலேருந்து ரோட்டில் நின்று இருக்காங்க அந்த அம்மா. அவ்வளவு வரும்போதே சாப்பாட்டோடு வருவாங்க. 10 பேர் சாப்பிடுவோம் தலைமை கழகத்தில் நாங்கள். அந்த மாதிரி ஈவிகே சம்பத்துங்கிறவர் திமுகவில் ஒரு அங்கம் 5 பேர் உருவாக்கினதில் அவர்களுக்கு பிறந்தவர் தான் இளங்கோவன், தந்தை பெரியாரின் பேரன். அந்த வழியில் வந்தவர். இந்த பக்கம் அந்த பூத உடல் கிடக்கு, அந்த பக்கம் சிக்கனையும் மட்டனையும் கடிச்சிக்கிட்டு ஆட்டம் போடுறானுங்க. பண்பாடா சார் இதெல்லாம்? அரசியல் நாகரிகமாக சொல்லிக் கொடுங்க எனக்கு. கேட்டால் அம்மாவை திட்டின குண்டூசியால் குத்துறவெல்லாம் நீ கட்சியில் பெரிய பொறுப்பில் இருக்கான். அது வேணாம் பேர் சொல்கிறது நான் உங்கள்கிட்ட. அசிங்கமாக பேசலை. எத்தனை ஏச்சுக்களையும் பேச்சுக்களையும் அந்த அம்மா ஜீரணித்தாங்க. புரட்சி தலைவி அம்மா. ஒரு பாடி இருக்குது, அதை எடுத்த உடனே 4 மணிக்கு மேலே நடத்தி நாத்தமாக போய் ஏமா வேணான்றான். அப்பயா நடத்துறது நீ கூட்டத்தை பொதுக்குழு? அதில் மட்டனை பார், சிக்கனை பார், முட்டையை பார். சாப்பாட்டு ராமனுங்களை வந்திருக்காங்க. அங்கே ஏற்கனவே கவரில் காசு போட்டு கொடுத்துட்டீங்க. போகும்போது சைன் வாங்கிக்கிறது கௌதம். பொதுக்குழு உறுப்பினர் தானா அப்படின்னு கன்ஃபார்ம் பண்றதுக்காக நாசம். அப்போ ரெசல்யூஷன் பாஸ் பண்ணுறது எதுக்கு? அதான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க எலெக்ஷன் கமிஷனில். த ரெசல்யூஷன் பாஸ்டு பை த ஜெனரல் கவுன்சில் மெம்பர்ஸ். முன்னாடியே சைன் பண்ணுவானா? எல்லாமே விதிக்கு புறம்பாக நடந்துட்டு இருக்காங்க. அந்த பொதுக்குழுலாம் பார்த்து எங்களுக்கு கவலை இல்லை சார். பொதுக்குழு வச்சு எம்ஜிஆர் கட்சியை அமைக்கலை, தொண்டர்களை நம்பி கட்சி அமைச்சார். இது தொண்டர்கள் இயக்கம், தொண்டர்கள் தான் முடிவெடுக்கணும். இந்த பொதுக்குழுல ஒன்றும் நடக்காதுன்னு எனக்கு தெரியும். ஆகவே அங்கங்கே ஊரில் சுயமாக எதிர்ப்பு தெரிவித்து எல்லா இடத்துலையும் கலாட்டம் நடக்குது. ஏன்னா அங்கே சுதந்திரமாக இருக்கான், ஜனநாயகமாக இருக்கான். அப்போ அங்கே இருக்க பழைய அமைச்சரையோ மாவட்ட செயலரையோ கோவம் வருது, பேசுகிறான். ஒரு வாரம் ஒர்க் அவுட் பண்ணியிருக்காங்க சார். அங்கே வந்தால் சத்தம் போடக்கூடாது, அங்கே வந்தால் எடப்பாடி பழனிசாமி பேரை சொன்னால் கத்தணும், அவர் சொல்லும்போதே கை தட்டணும். எங்கேயாவது பொதுக்குழுல திராவிட முன்னேற்ற கழகம் ஊழல், எங்கே எல்லா துறையிலும் ஊழல் நேற்று பேசுகிறார் அவர். அப்போ போய் கம்ப்ளைண்ட் கொடு, போ எவிடன்ஸ் எடுத்துகிட்டு போ. 3 வருஷமாக ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியல உன்னால் திமுக கவர்மெண்ட் மேலே, இந்த முதலமைச்சர் மேலே. அப்புறம் அங்கே நின்றுட்டு பேசுவேன் நீ? அவரும் கொடநாளில் பிடிச்சி இவர் உள்ளே போடுறதில்ல, இவரும் ஊழல்ன்றவர் போய் கொடுக்கறதில்ல, இவர் மேலே இருக்க ஊழலையும் அவரும் கையில் எடுக்கிறதில்ல. இப்படியே 3 வருஷம் ஓடிடுச்சு. என்ன அட்ஜஸ்ட்மெண்ட்டு தெரியாது. இப்போ இந்த இரட்டை இலை தொடர்பாக சசிகலா தரப்பு, ஓபிஎஸ் தரப்பு, இபிஎஸ் தரப்பு எல்லார்ட்டையும் விளக்கம் கொடுங்க அப்படின்னு தேர்தல் ஆணையம் கேட்டு வந்துச்சு. எனக்கு ஸோ அந்த விளக்கம் இன்னைக்கு லெட்டர் வந்துருச்சுங்க. ஸோ அந்த விளக்கம் கொடுக்க போறாங்க. ஆனால் இந்த விளக்கம் கேட்டதுக்கே கிட்டத்தட்ட இது எடப்பாடி பழனிசாமிக்கு நெருக்கடியா வரப்போகுது, இரட்டை இலை சின்னத்துல ஒரு சிக்கல் வரப்போகுது அப்படின்ற அளவுக்கு ஓபிஎஸ் அணி அது ஒரு பெரிய ஒரு வெற்றி கிடைச்ச மாதிரி ஒரு கொண்டாட்டம் ஓபிஎஸ் ஆதரவாளர்களுக்கு இருந்தது. அதை விடுங்க, அது ஒன்றும் இல்லாமல் சும்மா அவர் ஏதோ ஒரு யூனிட்டை வச்சு நடத்திட்டு போட்டு அதை ஏதோ பண்ணிக்கிட்டோம். எனக்கு அது சரியாக வரல எங்களுக்கு. பட் நான் ஒன்று சொல்கிறேன் கேளுங்க. அவருக்கு முதல்ல கண்டுபிடிச்சி சொன்னது நான் தான். எல்லாருக்கும் தெரியும், கூட இருந்தவங்களும் தெரியும். இன்னமும் தேர்தல் ஆணையத்தில் ஒருங்கிணைப்பாளர்னு இருக்குது, பொதுச் செயலாளர் இல்லை. எத்தனையோ பேர்த்திட்டு சொன்னாலும் இந்த மீடியாக்களை ஏறுறதே இல்லை தலையில். ஒருங்கிணைப்பாளர் தான் இருக்குது, இணை ஒருங்கிணைப்பாளர் தான் இருக்குது, டிஸ்பியூட் ஃபைலில் இருக்குது 1, 2. எந்த டிசிஷனையும் 2/2017 பின்னாடி மதுசூதனுக்கும் ஓபிஎஸ்க்கு செம்மலைக்கு ரெட்டலையை கொடுத்தப்போ சசிகலா டிடிவி தினகரன் கேஸில் அதுக்கு பின்னாடி எதுவுமே முடிவெடுக்கலை, பெண்டிங் இருக்குது அப்படியே. ஆகவே டிசிஷன் எடுத்து இவரை பொதுச் செயலாளர்னோ இவருக்கு பர்மனெண்ட்டாக ரெட்டலையை கொடுத்துட்டனோ தேர்தல் ஆணையம் சொல்லவில்லை. ஸ்டில் பெண்டிங் பிஃபோர் தி எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா. அதை தான் கோர்ட்டில் மன்னிப்பு கேட்டு நான் பொதுச் செயலாளர் போட்டது தப்புன்னு சொல்லி கோர்ட்டு முன்னாடி அன்கண்டிஷனல் அப்பாலஜிஸ் பொது மன்னிப்பு மாதிரி கேட்டு திருத்தி கொடுத்தார் இணை ஒருங்கிணைப்பாளர். ஏன் பண்ணார்? அதுக்கு முன்னாடி எங்கே சார் மீடியாவில் சொன்ன நீங்கள் கேட்குறீங்க? அந்த பைத்தியக்காரன் என்ன பொதுச் செயலாளர்னா நீங்களும் சேர்ந்துட்டு பொதுச் செயலாளர்னா இல்லை, இந்த ஒரு விளக்கம் கேட்கறதே போதும். இந்த விளக்கம் கேட்கறதே எங்களுக்கு நாங்கள் இதை வச்சு நாங்கள் ஏதாவது மூவ் பண்ணி இதை வச்சு நாங்கள் வெற்றி அடைஞ்சோன்ற அளவுக்கு இது பாரு, இதுவே எடப்பாடி பெரிய மாறப்போகுது, இதுவே அவருக்கு ப்ரெஷர்ன்ற இடத்துல அதை தள்ளுறது இருக்குல்ல, அது சரியானது தான். மலை மேலே ஏறணும்,
இப்போ வெள்ளிங்கிரி மேலே கோயம்புத்தூரில் இருக்கும், நான்லாம் ஏறி இருக்கேன் சின்ன வயசில். அப்படியே போய் ஏற முடியாது. நீங்கள் ஒரு ஏதாவது கோல் ஓடிட்டு ஏறணும், ஏறும்போது தடுமாற்றம், ஒரு கையில் ஒரு குச்சி நல்ல கோல் கிடைக்குது, அது மாதிரி ஏதோ ஒன்று கிடைச்சிது. கோல் தானான்னு நான் கேட்குறேன். ஆமாம் கோல் தான், கோல் தானா? அது அதை வச்சு ஏறலான்னு ட்ரை பண்ணுறாங்க. அவருக்கு எகென்ஸ்டாக போகும்போது இவங்க மகிழ்ச்சியாக தானே இருப்பாங்க. இந்த கட்சி உருவிடுன்னா முதல்ல இந்த மாதிரி இந்த கட்சியில் இருக்க மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்லாம் சரி பண்ணிவிட்டு இந்த ஒருங்கிணைப்பு குழுவினெல்லாம் எடுத்து முயற்சி பண்ணுறான்ல, அது மாதிரி அவரே ஒருங்கிணைக்க முன் வந்து அதை பண்ணால் தான் கட்சி உருவிடும். இல்லைன்னா உருவிடவே உருவிடாது. இல்லை, இது மக்கள் எண்ணம், தொண்டர்கள் எண்ணம். இல்லை, ஒருங்கிணைக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லைன்னு அவர் சொல்லிட்டாரு சார். அப்புறம் என்ன ஒருங்கிணைப்பு குழுங்கிறதுலாம் அதெல்லாம் எனக்கு என்னன்னே தெரியாது, ரோட்டில் போகிறவங்களுக்குலாம் பதில் சொல்ல முடியாதுன்னா அவர் ஏற்கனவே அதை பற்றி பேசிட்டாரு. ஆனால் நீங்கள் திரும்ப திரும்ப கட்சி ஒருங்கிணைக்க மூலமாக இப்போ நீங்கள் தேவையில்லாமல் நீங்கள் வெளிலேருந்து கத்தி அவருக்கு எந்த விதமான நெருக்கடியோ எதுவுமே இல்லை, நீங்கள் தான் திரும்ப திரும்ப அதை பற்றி பேசிக்கிட்டே இருக்கீங்க. நாங்கள் அவருக்கு ஒன்றும் நெருக்கடி இல்லை, ஜாலியாக இருக்கார் அவர். அப்படியா அப்போனா ஜெயிக்க சொல்லுங்க, பை எலெக்ஷனில் ஜெயிக்க சொல்லுங்க. நெருக்கடியில் ஜாலியாக இருக்கார், ஒரு பிரச்சனையும் இல்லை. அந்த 3வது ஒரு ரவுண்ட்லேயே தலையில் அடிச்சுட்டு தென்னரசு ஓடி வந்துட்டார்ல. ஈரோடைய பை எலெக்ஷன் வருது, உள்ளாட்சி தேர்தல், நகராட்சி நிறைய வருது. இப்போ தேர்தல் நகராட்சி 0 சுபீட்சம், மாநகராட்சி 0 சுபீட்சம், பேரூராட்சி 0 சுபீட்சம், நாடாளுமன்றம் 0 சுபீட்சம், சட்டமன்றம் ஆட்சி இழந்தோம் சுபீட்சம். இப்போ நிரூபிக்க சொல்லுங்கள், வருது அண்ணனை நிரூபிக்க சொல்லுங்கள். கீழே ஒருத்தர் கமெண்ட்ஸ் போட்டார் பப்ளிக்கில், டெபாசிட் தேருமான்னு. ஒரு இடத்துல கூட டெபாசிட் வாங்குறதே கஷ்டமாக போவோம் கௌதம். இன்றைக்கி நான் சொல்கிறேன், இந்த ஒற்றுமை நிலவாவிட்டால் 2026 விஜய் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு, 20% எங்கிட்ட இருக்கிறது 10% காணாமல் போயிடும். நடக்குதா இல்லையா பாருங்கள். இல்லை சார், இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி இப்போ ஒருங்கிணைக்கிறதுனால இப்போ ஓபிஎஸ் ஆகட்டும், சசிகலா ஆகட்டும், அவங்கள திரும்ப கட்சிக்குள்ளே சேர்த்து எடப்பாடிக்கு என்ன பலன் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. இவர் யாருங்க ஒரு கட்சி மாதிரி பேசிட்டு இருக்கு? இவர் என்னங்க சேர்க்கறாரு? சேர்க்கறதுக்கு எடுக்கிறதுக்கு இவருக்கு என்ன யோகியதை இருக்கு, உரிமை இருக்கு? பொதுக்குழு தான் சார். சார் நீங்கள் நல்லா மறுபடியும் கவனிங்க, இந்த கட்சிக்கு பொதுக்குழு தேவையில்லை. என்ன சார் எப்படி சொல்லுங்க? ஆமாங்க, எம்ஜிஆர் மாபெரும் தலைவன் வெளியில கட்சியிலிருந்து திமுக இருந்து தூக்கி எறியப்பட்ட இந்த பொதுக்குழு ஆதரிச்சுத. போடாடே பொதுக்குழு நீங்க தானே தலைவர் வெளியில வந்தாரு. என்ன பொதுக்குழுன்றீங்க? ஒரு டெமோக்ரஸி இல்லாமல், ஜனநாயகம் இல்லாமல் ஒரு பொதுக்குழு எல்லாத்தையும் கூட்டி வச்சுட்டு பாண்டட் லேபர் மாதிரி கத்திக்கிட்டு வந்தால் பொதுக்குழு. அது பேர் என்ன செய்வது நீ பொதுக்குழு? சார் ஒரு தேர்தலில் ஜெயிச்சிட்டோம் சார், அப்புறம் நான் ஒத்துக்கிறேன். இல்லை சார், தேர்தலில் வெற்றி தோல்வி, மக்கள்கிட்ட நிற்கிறது தோல்வி, அதெல்லாம் ஓகே சார். பொதுக்குழு தானே சார் அந்த ஒரு கட்சியோடைய சோலையை எடுக்கப்படுற முடிவுகள், எடுக்கப்படுற தீர்மானங்கள் தேர்தல் ஆணையத்தில் கொடுத்து ஓகே வாங்கணும். இல்லை, ஜெனரல் கவுன்சில் ஆஃப் த இது ஒரு கட்சிக்கு, எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டி ஜெனரல் கவுன்சிலுங்கிறது ஒரு கட்சிக்கு இன்றியமையாத ஒன்று. கம்யூனிஸ்டில் பொலிட் பியூரோ அதெல்லாம் இருக்கும், காங்கிரஸில் இருக்கும், பிஜேபியில் இருக்கும். இங்கே என்னுடைய தலைவன் வகுத்த பாதை இவனில் நம்பி இல்லை. என்னைக்காவது சேரை பிடுங்கி வெளியில் அனுப்பிச்சிடுவானுங்கன்னு தெரியும் எம்ஜிஆருக்கு. அதனால தான் என்ன பண்ணிட்டாரு, கொடியெடுக்கும் தொண்டனே முடிவு எடுப்பான். அந்த தொண்டர்கள் ஓட்டு போட்டு 70% மெஜாரிட்டி இருக்கவன் தான் தலைவன் கட்சிக்கு. இந்த பொதுக்குழுவும் செயற்குழுவும் தேவையில்லைன்னு எம்ஜிஆர் முடிவு பண்ணிட்டார். அப்பயே சொல்லுங்க, இந்த கட்சியில் மாத்திரம் பைலா வேற சாரா தெரிஞ்சுக்கணும். பேசிக்கா வி ஷுட் கம் டு நோ. அப்புறம் எதுக்கு 2 பேர் ஒரு ஆள் 2 பேருக்கு ஓட்டு போட்டான்? அதெல்லாம் நீக்கியாச்சு சார். அதெல்லாம் நீக்கி எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலாளரா சொல்லி நீதிமன்றமே சொல்லிட்டாங்க. எந்த நீதிமன்றம் சொல்லிச்சு? உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு வரல. உங்களுக்கு தெரியணும் கௌதம், சில விஷயம் தெரிஞ்சுக்கோங்க தயவு செஞ்சு. இந்த மீடியா பண்றது சில நேரத்தில் எரிச்சல் ஆகுது எனக்கு. தினேஷ் மகேஸ்வரின்னு உச்ச நீதிமன்ற ஜட்ஜ்மெண்ட் தீர்ப்பில் என்கிட்ட பொதுக்குழு ரெட்டிஃபிகேஷனுக்கு ரெசுலேஷனை கொண்டு போனது என்கிட்ட கொண்டு வந்து எங்கள் முன்னாடி கொண்டு வரல. பொதுக்குழு செல்லுமான்னு பொதுக்குழு கூட்டுறது செல்லுமான்னு கேட்டாங்க. கூட்டுறது செல்லுன்னு சொல்லிட்டேன். தீர்மானங்களை பற்றி நான் ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கல. அதை பெண்டிங் சிவில் கோர்ட், சிவில் டிஸ்பியூட் எங்கே இருக்கோ அங்கே போய் பார்த்துக்கோன்னு உச்சநீதிமன்றம் சொன்ன பின்னாடி அப்புறம் என்ன பொதுக்குழு நீ கூட்டுற? பொதுக்குழு செல்லுன்னு சொல்லி சார் பொது சொன்னதுனால தானே சார் ஒரு பொதுச் செயலாளராக தொடர்றாரு. ஆகஸ்ட் மாதம் நான் அவரோட அந்த ரெசுலேஷன் பாஸ் பண்ணுறதை ஏற்றுக்கூடாதுன்னு இப்போ கொடுத்துருக்கேன் எங்கள் தேர்தல் ஆணையத்துக்கு. அதுக்கு தான் கூப்பிட்றாங்க. இப்போது நான் போய் இப்போ சொல்ல போகிறேன். இப்போது இந்த பொதுக்குழு சிவில் டிஸ்பியூட் முடிஞ்சு எல்லாம் முடிஞ்சால் தான் யாருன்னு தீர்மானமாகும். எலெக்ஷன் கமிஷன்லேயும் பெண்டிங் இருக்குங்கிறேன், கோர்ட்லேயும் பெண்டிங் இருக்குது. அப்புறம் இவர் இந்த ஆளே சொல்லிக்கிறதே கண்டெம்ட் சார். இவர் பொதுக்குழு கூட்டுறது தப்பு.
இவரே பொதுச்செயலாளர் சொல்றது தப்பு. எல்லாத்துக்கும் இங்க கழட்டுறோம் டெல்லியில. சசிகலா ஒரு வழக்கு போட்டிருக்காங்க, நான் தான் பொதுச் ஐயோ, அது செயலாளர். அந்த விடுங்க சார். வழக்கு ஹைகோர்ட்ல நீங்க பொதுக்குழு தொடர்பான வழக்கு சிவில் கோர்ட்ல பெண்டிங் இருக்கு. ஆமா. இப்படி எல்லா வழக்குகளும் பெண்டிங்ல இருந்தாலும் ஆனா இந்த பொதுக்குழு கூட்டின விதம் செல்லும் இப்ப நீங்க தான் சொல்றீங்க. அதுக்கு நீ தீர்ப்பு அப்படியே தான் வந்து நாளைக்கு நான் ஒரு பொதுக்குழு கூட்டுமா? ஏன் போட்டி பொதுக்குழு கூட்ட வேண்டியதானே? அதை தான் செய்யாம விட்டார் ஓபிஎஸ். செஞ்சிருந்தா பெட்டை கழட்டிருக்கலாம். அதை பண்ணியிருந்தா கோர்ட்டுக்கு எடுபடும். அது ஏன்னா உங்களை மாதிரி கோர்ட்டுக்கும் புரியாது. அவங்க ஜெனரல் கவுன்சில் தான் அதுதான் எல்லாம் டிசைட் பண்ணுறதுன்னு டெல்லியிலையும் மெட்ராஸ்லையும் உட்காந்துட்டு ஜட்ஜஸ் உங்கள் எண்ணங்கள் தான், தாட்ஸ் தான். இங்கே டிஃபரன்ஸ் பைலா அது புரியாது. கூட்டியிருந்தால் நல்லா இருந்திருக்கும். எல்லாத்துலேயும் கோட்டை விட்டார், அதான் பிரச்சனையாச்சு. ஸோ தேர் இஸ் த அதை சரியாக செஞ்சுருந்தாருன்னா மாட்டியிருப்பார். யூ ஆர் கரெக்ட். அது செய்யலையே அவர். சரி, இப்போ வந்து நீங்க இப்போ அவங்க தொடர்ச்சியா பொதுக்குழு அடுத்த தேர்தலுக்கான வேலைகளை நம்ம தொடங்குறோம்னு கேபி முனுசாமிலேருந்து எல்லாருமே பேசுறாங்க. நீங்க ஒருங்கிணைக்கிற வேலை திரும்ப எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க இடத்துல இருக்கீங்க. இது என்னதான் திட்டம்? இல்லை கேபி முனுசாமிக்கு என்ன வேலை இருக்கு? இப்போ என்ன தொடங்குறது? கடன் வாங்கியாவது கட்சி வேலை செய்யுங்கன்றாரு சார் அவரு. ரொம்ப கஷ்டத்தில் பிச்சை எடுக்கிறானுங்க ரோட்டில். ரோடாக போய் ஐயா 100 ரூபா கொடுங்க, 200 ரூபா கொடுங்க, கட்சியை காப்பாற்றணும்னு தலைவர் காப்பாற்றினாரு. அது மாதிரி இவங்க வந்து பிச்சை எடுத்துருக்காங்களா? இல்ல, கட்சி அவ்வளவு நேசிங்கன்றாரு. கட்சியை நம்ம திரும்ப மீட்டுருவாக்கம் பண்ணணும், கடன் வாங்கியாவது கட்சி வேலை செய்யுங்க, ஏன் யாரும் பொருளாதார நெருக்கடி பின் வாங்காதீங்கன்னு சொல்றாரு. அங்க இருக்க காசு போதாதா? இந்த காசை தானே கண்ணாபின்னு செலவு பண்றீங்க. ஓபிஎஸ் வரைக்கும் காப்பாற்றி வச்சாரு. இப்போ எல்லாம் கண்ணாபின்னு செலவு பண்றீங்க. அப்புறம் ஏன் பிச்சை எடுக்கணும் ரோட்ல போய்? கட்சிக்கு பிச்சை எவனும் போட மாட்டான். இது பிச்சைக்கார கட்சியே இல்லையே. ஊரெல்லாம் 4 வருஷம் கொள்ளடிச்ச கட்சி தானே இந்த கட்சி. இந்த கட்சி பெரிய அசிங்கம் பண்ணிட்டீங்களே நீங்க. சரி, இப்போ உங்களுடைய திட்டம் தான் என்ன? நீங்க அவங்கள சேர்த்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு எடப்பாடி. அப்ப நீங்க அடுத்த கட்ட நகர்வு தான் எடப்பாடி தேடி தொண்டர்கள் துரத்துகின்ற காலம் 2026 எண்ட் ஆஃப் த சீன். 2026 தேர்தல் முடிஞ்சு தொண்டர்கள் துரத்துவாங்க, நீங்கள் கவலைப்படாதீங்க. இப்போ எங்களுடைய திட்டம் தேர்தல் ஆணையத்தில் போவோம். ஏன்னா இவர் ஏற்றுக்க மாட்டேன்னு பிடிவாதமாக நிற்கிறாரு. எனக்கு ஒன்றும் பழனிசாமிக்கும் சொத்து பிரியல. ஆனால் அவர் வாண்ட் டு டீச் த லெசன். என்னென்னு கேட்டிங்கன்னா, தேர்தல் ஆணையத்தில் போய் அங்கே போய் ஒரு முறைப்படி இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் இன்றைக்கி இதை தலைப்பாக கூட எடுத்துக்கோங்க, ரெட்டலையெல்லாம் இனிமேல் கிடைக்காது பழனிசாமிக்கு. நடக்கவே நடக்காது. ஐ நோ த டெக்னிக்கல் பாயிண்ட்ஸ், ஏகப்பட்டது வச்சுருக்கேன். நானே ஆர்கியூ பண்ணுறேன், எப்படி ரெட்டலையை கொடுக்கும் எலெக்ஷன் கமிஷன் பார்க்குறேன். தட் இஸ் மெஜாரிட்டி அடிப்படை இல்லை. இங்கே டெக்னிக்கல் இஷ்யூஸ் இருக்குது. அலிகேஸ் மாத்திரல எங்களுக்கு தெரியும் என்ன பண்ணணும்னு சொல்லி. ஆகவே ஒழுங்காக வந்து எல்லாரையும் சேர்த்து நியாயமாக இந்த கட்சி கொண்டு போனால் கட்சி காப்பாற்றப்படும். இல்லையே கொஞ்சம் பொறுங்க கௌதம், நான் வேறு ஐடியாஸ்லாம் இருக்குது, போக போக தெரிஞ்சுக்குவீங்க. ஸோ என்ன நடக்குதுன்னு பொறுத்திருந்து பார்ப்போம் சார். இவ்வளோ நேரம் உங்கள் நேரத்தை எங்களோட செலவழிச்சதுக்கு ரொம்ப நன்றி. எங்களோட சுபிட்சமாக இருங்க, அழிஞ்சு போகிறவங்களோட சுபிட்சமாக இருக்காதீங்க. பேட்டி எடுத்த உங்களுக்கும் மக்களுக்கும் பார்க்கின்ற நேயர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி. தேங்க்யூ. எங்களுக்கு பீடிக்கே வழியில குரு, பிச்சை எடுக்கணும்னு ஆயிடுச்சுல, அப்படியே ஒரு குவார்டர் கட்டிங் சேர்த்து எடுக்க வேண்டியதானே? Holidays-நாலே அது நம்ம GT Holidays தான், South India's #1 travel brand. Merry Christmas and a Happy New Year. The Chennai Silks, let the celebrations begin.